வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு விஷயத்த அம்போன்னு விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா பார்ட் 1ல பல்கிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் 76 kg மெயின்டைன் பண்ணாம இப்போ நான் 73 kgல இருக்கேன். அதுவும் ரொம்ப நாளா இருக்கேன். நம்ம சாப்பிடுற எல்லா விஷயங்களும் இந்த கேலரிங்கிற ஒண்ணுல தான் அடங்கியே இருக்கு. அது நீங்க ஏத்த இறக்கம் பண்ணிட்டாலே உங்களோட உடம்புல நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். இன்னைக்கு வழக்கம் போல 6:15 அலாரம், 6:15 to 6 ஒரு நாப், அப்புறம் 6 to 6:40 வரை ஒரு நாப், 6:45 வேக்கப். அப்படியே எல்லா பிரைவசி ஒர்க்கையும் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை அடிஷனலா உள்ள எல்லாத்தையும் சுருவிட்டு பாத்தீங்களா இந்த தட்டிலே என்னோட கேலரி இன்டேக் தெரியும். நமக்கு தேவையான சோற மட்டும் இங்கிட்டு ஒதுக்கி தேவையில்லாத அந்த சைடு சுருவிட்டேன். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன கோயிந்தா கடையை மாத்திட்டியா? டெம்பரவரியா ஒரு 2 நாளைக்கு மாத்திட்டேன். கோமான ஒரு ரீசன், நம்ம கறிக்கடை பாயோட ஓனர் இறந்து போயிட்டாரு. அதனால கடை ஒரு 2 நாளா க்ளோஸ். சேலத்துல உள்ள பழைய பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிட்டு அங்கே ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வரேன். உடனே சிக்கன்லாம் செஞ்சுட்டு அதை அப்படியே ப்ரீயூர் கோடு சுருவிட்டு FST7 தான். ஆனா சின்ன சேஞ்ச். ஸ்டார்டிங்ல எப்பவும் போல பெக்டெக் தான். அது தொடர்ந்து அப்படியே ஸ்மித் மிஷின்ல பெஞ்ச் பிரஸ், அதோட கண்டினியூவேஷனா டேபிள் நியூட்ரலா செட் பண்ணிட்டு பிரேசிங் மூவ்மெண்ட்ல 10, லேயிங் மூவ்மெண்ட்ல 10. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன். இன்க்ளைன் ஃப்ளைஸ் போட்டுக்கணும், அதுக்கு பதிலா டிப்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே ட்ரைஸ்க்கு 2 வேரியேஷன் 4 செட். இந்த மூவ்மெண்ட் நீங்க நின்னுட்டே போடலாம். இந்த மாதிரி பெஞ்ச்ல போடும்போது கான்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டு பையன் தான் பையா வெளியில ரெட் மூன் தெரியுது வந்து பாருங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடுத்த வேலையான லாஸ்ட் மீல சொருவிட்டு நானும் சொருவிக்கிறேன். அதனால நாளைக்கு போய்